இந்த யூடியூப்பில் பார்த்து சமைக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாதுங்க. உண்மையிலேயே சர்க்கரை பொங்கல் அவர் இருக்கார், சர்க்கரை பொங்கல் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு இது வரும். சர்க்கரை பொங்கல் செய்வது எப்படின்னு நம்ம குலதெய்வத்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி சர்க்கரை பொங்கலுக்கு சர்க்கரையை போட்டு பாலை ஊற்றி நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு சுந்தரி பருப்பு என்னென்னமோ போட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்தில் வீடியோவில் இடையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், பிரியாணி செய்வது எப்படி. நீங்கள் சர்க்கரை பொங்கல் வந்துட்டு இருக்கும் போதே பட்டையை போடு, கிராம்பை போடு, காரத்தை போடுனா என்ன ஆகும்? அப்புறம் சர்க்கரையும் இல்லாமல் பிரியாணியும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாகவே சக்கராணின்னு நம்ம திங்க வேண்டியது தான். அப்படி ஆயிரம் என்ன பண்ண முடியும்? அதனால இங்கே இப்படிலாம் ஒன்று போயிட்டுருக்கு. அதனால இதையும் தாண்டி இதை நெருப்பில்லாமல் சமைப்பது. இன்றைக்கி பார்த்தீங்களா, கேஸ் தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஹோட்டல்ஸுக்கு போனால், ஒரு ஹோட்டலுக்கு போனேங்க, ஒரு ஹோட்டலுக்கு இந்த திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். திருநெல்வேலியில் செவ்வாழைப்பழ அல்வா அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. 40 ரூபா பில்லு. 40 ரூபா எவ்வளோன்னு கேட்டால் 40 ரூபான்னாங்க. 40 ரூபா சரி சாப்பிட்லான்னு சாப்பிட்டா பில்லு 120 ரூபா வருது. நான் ஐட்டம் சாப்பிட்டு வருது ஒரு ஐட்டம், 3 ஐட்டத்துக்கு பில்லு. எனக்கு வேறு படிக்க தெரியாதே, ஹல்வா அப்படின்னு படித்தாச்சு. படித்ததுக்கப்புறம் பனானா ஹல்வா. அதுக்கப்புறம் கீழே சார் நான் கூப்பிட்டு கேட்டேன், சார் இந்த மேலே இருக்கிறத மட்டும் தான் நான் சாப்பிட்டேன், கீழே இருக்கிற 20 ரூபாய்க்கு நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னேன். அது நீ சாப்பிட்றது இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சாப்பிட்றது. அது ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி. நான் என்னையா அல்வா சாப்பிட்றதுக்கு 40 ரூபாயா? ஐஸ்கிரீமுக்கு கேஸ் அப்படின்னு போடுறாங்க, கேஸ் பில்லும் போடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. என்னத்தை பண்ணுறது? இந்த பெண்கள் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க, 2 பெண்கள் பேசும்போது நியூலி மேரீடு கப்பல்னு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவாங்க. நானும் வாங்கி தந்தேன். ஒரு கணவன் என்ன பண்ணேன், ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுத்தான். சரிங்களா, ஆசை தாங்கலை. பக்கத்து வீட்டை அக்கா 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 என்னடி கத்துற, இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காரருக்கு எவ்வளோ பிரியம், ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரனதான் இருக்கிறான், ஒன்றும் வாங்கிட்டு வரதில்லை. ஆமாக்கா, ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தவன் அடுத்த நாள் 10 முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கிறான். வாங்கிட்டு வந்த உடனே மறுபடியும் கத்தாச்சா, அக்கா 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 ஏண்டி எங்கள் வீட்டுக்காருக்கு என் மேலே எவ்வளோ பிரியும் பார்த்தியா, 10 முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்கள் வீட்டுக்காரன் தான் இருக்கிறான்னு இவ பேசின உடனே அவ சொன்னா, உங்கள் வீட்டுக்காரருக்கு மேலே பிரியுமா இல்லை பூக்காரி மேலே பிரியுமான்னு தெரியல, நேற்று 1 முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன், இன்னைக்கு 10 முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கிறா, பார்த்து சூதானமாயிரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நெருப்பு இல்லாமல் சமைக்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. நமக்கு நெருப்பு இல்லாமல் எப்படி சமைப்பது? சேட் ஜிபிடி, யூடியூப்பில் சேட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குல்லங்க, அதில் எதை கேட்டாலும் சொல்லுது. 1500வது திருக்குறளை கேட்டாலும் சொல்லுது. அது 1500 திருக்குறள் நான் சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. சரிங்களா, அதில் நெருப்பு இல்லாமல் சமைப்பது எப்படி கேட்டால் அங்கிருந்து ஒரு பதில் வரும், கேட்டால் ஒரு பதில் வரும். நெருப்பு இல்லாமல் சமைப்பது எப்படி, அது உடனே பதில் சொல்லுது. ஒரு சட்டியை எடுத்துக்கொள்ளவும். நம்மால் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வைக்க வேண்டுமா? இல்லை, தெருவா போய் பிச்சை எடு, அதுதான் நெருப்பு இல்லாமல் சமைச்சிங்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு வருது. என்னத்த பண்ணுறது? இப்படிலாம் இருக்கிற வச்சுக்கங்களேன். அதனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த தனி கொடுத்தணும்னு போயிடுறோம், தனி கொடுத்தணும் போயிட்டு அதுக்கு மேலே கஷ்டம். அதுவும் இன்னைக்கு ப்ரெஸ்டீஜ்னு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டு வாசல்லையே காய்கறி விற்றுட்டு வந்தார், ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு வந்தார். வாங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில், நீங்கள் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், அதுக்கு காய்கறி இங்கெல்லாம் வாங்கக்கூடாது, நம்ம கடையில் தான் போய் வாங்கணும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு வண்டியில் வாங்கக்கூடாதான். சாயந்தரம் 4 மணிக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் என் கையில் ஒரு தள்ளு வண்டியை கொடுத்து தள்ள விட்டாங்க. உண்மையா இல்லையா? அங்கே எதுங்க கௌரவம்? அவங்களே வீட்டு வாசலில் தள்ளிட்டு வந்து விற்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிட்டா பரவாயில்ல. நம்மள அதில் என்னென்னா, பிரெட் இங்கே இருக்குது, ஜாம் எங்கே இருக்குது, 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, இடையில டிராஃபிக் ஜாமு. அதில் எங்கே வழியெல்லாம் வசத்தை பண்ணிக்கலான்னு கேட்டால், அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவல் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க ஓப்பன் பண்ணி, கடலை கொஞ்சம் வச்சுருந்தாங்க, சர்க்கரை கொஞ்சம் வச்சுருந்தாங்க. போகிற வழியில் அங்கே பாரு இங்கே பாருன்ட்டு எடுத்து அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம மட்டும் அப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால டிராஃபிக் ஜாம்னு இவ்வளோ நீங்கள் வேணால் பாருங்கள், மளிகை கடையில் பொருள் வாங்கிட்டு இருந்த வரைக்கும் நம்ம யோசிச்சு சொல்லுவோம், அவர் வேறன்னு சொல்லுவார். இப்போ 4 பொருள் வாங்க போனாலும் தேவையில்லாத 40 பொருள் வாங்கிட்டு வர்றோம். எது என்ன காரணத்தால்? வண்டி தள்ளவங்க கை தட்டுறீங்க, அவள் திருடி தின்னவங்க என்ன மாதிரி கை தட்டுறீங்க. சரி, திருடி இல்லை, நம்ம எவ்வளவோ கொடுக்குறோம்ல, ஒரு உரிமையில் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. அதனால இப்படிலாம் ரொம்ப இருக்கும். இதுக்கு இடையில ஒரு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு டைலாக்ஸ் பேசுவாங்க, பெண்கள் பேசுவாங்க பார்த்தீங்களா, ஒரு 5 டைலாக் ரொம்ப முக்கியமாக பேசுவாங்க. என்ன தெரியுங்களா? நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டதை தான் நான் சொல்கிறேன். நானா இருக்குங்காட்டியும் கூட வாழ்க்கை நடத்துகிறேன், வேற ஒருத்தினா வாழ்க்கை நடத்த மாட்டா.
சொல்லுவாங்களா இல்லையா? நம்பர் 1. நம்பர் 2, நான் இருக்கும்போது என் அருமை உனக்கு தெரியாது. நான் போனதுக்கப்புறம் தான் அதுக்காக போக சொல்ல முடியுமா? முடியாது. அப்படின்னு 2வது. 3வது, நகையை ஒரே மாதத்தில் மீட்டு தரேன்னு சொன்னேன் இல்லை, அடகு மீட்டு தரேன்னு சொன்னேன் இல்லை, 3 மாதம் ஆச்சு. நான் 24 மணி நேரத்தில் வந்து நிற்கணும். 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட், இதுக்கு மேலே 7 ஜென்மத்துக்கு என்னை விட்டால் என்ன மாதிரி மனைவி உனக்கு கிடைக்கவே மாட்டா. இதில் ஹைலைட் ஜோக் என்ன தெரியுங்களா? இதுதான். ஆனால் அது அவங்க வந்து சீரியஸாக நினைச்சு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் ஜோக்கு. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்னை எத்தனை பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க தெரியுங்களா? உள்ளூரில் கேட்டாங்க, அங்கே கேட்டாங்க, இங்கே கேட்டாங்கன்னு போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைலாக்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம நகைச்சுவையாக நினச்சி ஆமாம் ஆமாம், எப்படி அந்த வில்லு பாட்டில் ஆமாம் ஆமாம் போட்டிங்கல்ல, அந்த ஆமாம் ஆமாம் போட்டு வாழ்க்கை நம்ம நடத்த வேண்டியதுதான். இப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். உண்மையிலேயே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. நான் வேறு கலைத்துறையை சார்ந்தவன், கலைத்துறை பட்டிமன்ற பேச்சாளர், வாத்தியார். அப்படிங்கும்போது நம்ம கூட செல்ஃபி, ஒரு காலத்தில் பெரியவங்களை பிரபலங்களை பார்த்தா ஆட்டோகிராஃப், இப்போ அப்படி இல்லை, ஃபோட்டோகிராஃப். வாங்க செல்ஃபி நில்லுங்க, நல்லா சிரிங்கயா, என்ன காசாக வேணாமா, சிரிங்க அப்படின்னு நம்மளே திட்டுவாங்க. அப்படிலாம் இருக்கு. அப்போ நான் ஒரு டைம் டெல்லியில் தமிழ் சங்கத்தில் பேசிட்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி நிற்கும் போது நம்ம கூட வர பேச்சாளர்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்மகிட்ட யாராவது ஃபோட்டோ எடுப்பாங்களா அப்படின்னு கடவுள் எல்லாம் வேண்டுற, கடவுளே நான் வந்து தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு யாராவது இது பண்ணுங்கோ அப்படின்லாம் எல்லா கடவுள்கிட்டையும் நான் வேண்டுறேன். அப்படி வேண்டி என் பசங்கள்லாம் வேண்டியிருக்காங்க, தம்பி இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக தமிழ் எல்லாரும் பாஸ் ஆகிருந்தேன், கண்டிப்பாக பாஸ் ஆகும் சார். எப்படிடா அப்படின்னு கேட்டால், முண்டாவது கண்டியம்மன் கோயிலில் வேண்டியிருக்கிறோம் சார். என்னடா வேண்டியிருக்கிறீங்க? ஆல் ஓவர் கிளாஸ் எல்லாருமே தமிழில் பாஸ் ஆனால் உங்களுக்கு மொட்டை அடித்து நீங்கள் திரி மிதிக்கிறீங்க, வேண்டியிருக்கிறோம் சார். அப்போ நீங்கள் என்னடா பண்ணுவீங்க? என்ன சார் இப்படி கட்டிங்க, ஓரமாக நின்று ஓன்னு கொலை ஓடுவோம்ல நீங்கள் நடக்கும்போது அப்படின்னாங்க. அந்த மாதிரி நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன், நம்மகிட்ட யாராவது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது 4-5 பேர் வந்தாங்க, இளைஞர்கள் வந்தாங்க. வந்த உடனே சார் ஒரு ஃபோட்டோ அப்படின்னாங்க. கடவுளே கண் முடிச்சிட்டப்பா, கடவுளே கண் சந்தோஷம் அப்படின்னு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஃபோனை என் கையில் கொடுத்து அவங்கள ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க, எங்களோட ஃபோட்டோ எடுக்கலை. என்ன பண்ணுறது, இப்படிலாம் இருக்குது. என்ன காரணம்னு நமக்கு வந்து ஆசை, நம்ம ஏதாவது அடையணும், ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒன்றும் இல்லை, கடவுள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஐயர் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கடவுள் வந்துட்டார். வந்த உடனே கடவுள் வந்தா நம்ம என்ன கேட்கணும்? ஹவ் ஆர் யூன்னு கேட்கணும். ஹூ ஆர் யூன்னு கேட்டார். என்னடா ஹூ ஆர் யூன்னு கேட்குற? நான் தான்டா கடவுள். நம்ப மாட்டோம், நீ வரமாட்டேங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் பூஜை பண்ணுறோம். இன்றைக்கி யாராவது விநாயகருக்கு என்னென்னமோ கொழுக்கட்டை வடை எல்லாம் வைக்கிற மாட்டேங்க, ஒன்று எடுத்து சாப்பிட்டாருன்னா வைப்போமா? அவர் சாப்பிட மாட்டாருக்காக தான் வைக்கிறான். இன்னைக்கு கோயிலில் கிடா வெட்டுறாங்க. ஏன் வெட்டுறாங்க? ஒரு பீஸ் லெக் பீஸ் நமக்கு தள்ளுன்னு ஒரு கருப்பண்ண சாமி சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன், இது கருப்பண்ண சாமி இல்லை, இது வேண்டான்னு போயிடுவோம். அந்த மாதிரி கடவுள் வந்து நீ வரமாட்டே அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் பூஜை பண்ணுறோம். அப்படியா, என்னத்தை பண்ணாடா நீ நம்புவே அப்படின்னு கேட்கும்போது கடவுள் சொன்னார், ஏதோ ஒன்று பண்ணுற நீ சொல்லு. அந்த பூசாரி என்ன பண்ணார், கையில் வச்சுருந்த மணியையும் தட்டையும் தங்கமாய்க்காகட்டு சாமி தொட்டார், தங்கமாயிருச்சு. தட்டு தங்கமாயிருச்சு, மணியும் தங்கமாயிருச்சு. எஸ், நீ தான் காட் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டே கொடுத்துட்டு உழுது கும்பிட்டார். கடவுள் யோசிச்சார், நம்ம ஈஸியாக வந்தால் எவ்வளோ கஷ்டம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் மக்களை கூட்டி வந்தாருன்னு ஊருக்குள்ளே போனார். ஊருக்குள்ளே போய் கடவுள் வந்து, கடவுள் கோயில் இருக்காரு, கடவுள் கோயில் இருக்காரு. கடவுள் கோயில் தானேப்பா இருக்காரு. இல்லைங்க, சிலையாக இருக்காரு, இப்போ நிஜமாவே வந்திருக்காரு. எப்படி நம்புறதுன்னாங்க. பார்த்தீங்களா நம்ம நம்பிக்கை எப்படி நம்புறதுன்னு கேட்டாங்க. இங்கே பாரு, தர்மகர்த்தா இருக்கார், வெங்கலத்தில் தட்டையும் மணியும் கொடுத்தாரு. கொடுக்கும்போது என்னாச்சு, இதை கடவுள் தொட்டார், தங்கமாயிருச்சு. அப்படியா, சரி சரி நாங்கள் வாரோம் அப்படின்னாங்க. 5 நிமிஷம் ஆச்சு வரல, 10 நிமிஷம் ஆச்சு வரல. சிவபெருமான் வெயிட் பண்ணார், வர்றாங்களா? வருவாங்க, வெயிட் பண்ணுப்பா. 1/4 மணி நேரம் வரல, 1/2 மணி நேரம் ஆச்சு. 35 நிமிஷம் ஆன உடனே ஊரே வருது. எப்படி? தனியாக வரல, அவன் வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா டப்பா டபரா எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றான். ஏன்? கடவுளே தொடுங்க தங்கமாகட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கடவுளே வந்தாலும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற போது மனதையும் பூர்த்தி செய்வதற்காகத்தான் நகைச்சுவை. அந்த நகைச்சுவை என்கின்ற மாமருந்தை தரக்கூடிய ஒரு மாபெரும் மருத்துவ மையம் நம்முடைய முத்துக்குமார் சார் சொன்ன மாதிரி மருத்துவத்தை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஆண்டு சந்தான்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஆயுள் சந்தான்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன தெரியுங்களா? ஆண்டு சந்தா நீங்கள் சரியாக இங்கே பே பண்ணிங்கன்னா, இந்த இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் பாடி செக்கப், ஹெல்த் செக்கப்னு அங்கே போய் கொடுக்க வேண்டியது தேவை கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வரும் முன்னர் காக்கணும்னா இங்கே கொடுக்கணும். அப்போ ஆயுள் சந்தானம் என்ன, நம்ம வாழ்க்கையில் ஆயுஷ் ஹோமம்னு ஒன்று பண்ணுவோம் இல்லை, ஆயுள் அதிகரிக்கணும்னு. அந்த ஆயுள் நீட்சி யாகத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் துணையாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு மருந்தே வேண்டாம் என்று சொல்லி நகைச்சுவையே விருந்தாக ஏற்று வாழ்க்கையை வசந்தமாக்கி கொள்ளலாம். அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய கோவை நகைச்சுவை சங்கத்தார் அத்தனை பேருக்கும், வந்து கேட்ட பெரியவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நகைச்சுவையிலே ஏதாவது பிழை இருந்தால்
எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு தொகையை குறைத்து கொள்ளலாம் என்பதை கேட்டுக்கொண்டு, நான் என்ன மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுத்ததா கொண்டு வந்து வாசிச்சே, அது இல்லை. அதனால அப்படி ஒரு கருத்தை சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வளர்ச்சியில், உண்மையிலே ஆன்மீக பேச்சாளர் தான், தமிழ் பேச்சாளர் தான், ஆனால் என்னை தரம் உயர்த்தி நகைச்சுவையிலும் நீ வளர முடியும் என்பதை கோவை நகைச்சுவை சங்கமானது என்னை ஒரு தாயாக இருந்து வளர்த்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது தகும் என்று சொல்லி